இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நடிகர் சியான் விக்ரம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் அப்லோட் பண்றாரு. அந்த ரீல்ல பாத்தீங்கன்னா 2 குரங்கு மாதிரியான ஒரு அனிமல் கியூட்டா இருக்கு. அதை வந்து ரொம்ப கொஞ்சி விளையாடுற மாதிரியான ரீல் அந்த ரீல் இருக்கு. அது அவரு அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்துல அது நல்லா ரீச் ஆகுது. எப்பவுமே விக்ரம் அவர்கள் பண்ற அந்த ஒரு ரீல்லாம் அது மாதிரி ரீச் ஆகும். அப்படி ஆகுது. அப்படி ரீச் ஆன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த குரங்கு அப்புறம் சியான் அவர்களோட லுக் இதெல்லாம் ரசிச்சவங்க ஒரு கட்டத்துல எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த அனிமல் எப்படி இவங்க வீட்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில வைல்ட் லைஃப் எந்தூசியாஸ்ட் அப்புறம் வெல்ஃபேர் சோசியல் மீடியா யூசர்ஸ் அவங்க எல்லாருமே இப்படி ஒரு அனிமல் எப்படி உங்க வீட்டுல இருக்கு, நீங்க அந்த அனிமல் கூட எப்படி கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க. இது கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோவை அவரு டெலீட் பண்றாரு விக்ரம் அவர்கள். அடுத்த கொஞ்ச நேரத்துல தமிழ்நாடு வனத்துறை வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இந்த அனிமல் எப்படி இங்க வந்துச்சு, இந்த அனிமலோட பேர் என்ன, இதுக்கான ஓனர்ஷிப் இருக்கா, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணா இது வந்து தமிழ்நாட்டுல சென்னையில ஆரம்பிச்சு ஈரோடு, ஈரோடுல இருந்து மணிப்பூர், மணிப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு போகுது. இது என்ன ஏதோ பெருசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ இது எப்படி இந்த வீடியோ இந்த அனிமல் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த அனிமல் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு, எல்லாம் லீகலா வந்துச்சா இல்ல ஏதாவது அனிமல் டிராபிக்கிங்கா அந்த மாதிரியான ஆங்கிள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவை தாண்டி மலேசியாவுக்கு இந்த விஷயம் போயிருச்சு. ஏன் இந்த அனிமல் இப்படி வீடியோல வந்த உடனே எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க, அப்படி என்ன இந்த அனிமல் ஸ்பெஷல், இந்த அனிமலோட பேர் என்ன, எதுக்காக இப்படி ஒரு பெரிய விவாத பொருளா மாறுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் சொன்ன அந்த அனிமல் இருக்குல்ல அது வந்து ஒரு ஏப் அப்படிங்கிறாங்க. அதாவது குரங்குலையே வால் இல்லா குரங்கு அப்படிங்கிறாங்க. இதோட சயின்டிபிக் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஹைலோபேட் லார் அப்படிங்கிறாங்க. இதோட பேர் வந்து லார் கிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த லார் கிப்பான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீளமான கை இருக்கும் அப்படிங்கிறாங்க. காடுகளுக்குள்ள வந்து ரொம்ப அதாவது அசால்ட்டா ஸ்விங் ஆகும், ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு ரொம்ப ஈஸியா ஸ்விங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பத்தி சொல்றாங்க. இதுல ரொம்ப நமக்கு அதிர்ச்சியா இருக்கக்கூடிய என்னது அப்படின்னா இது வந்து ஒரு இன்டேஞ்சர்டு அனிமல் அப்படிங்கிறாங்க. அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. இப்ப இந்த அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிறத வந்து ஈஸியா வீட்டுல வளர்க்க முடியாது. இப்ப நம்ம வந்து இந்த எக்ஸாட்டிக் பெட்ஸ் சொல்லி ஃபாரின்ல இருந்து நாய் வாங்கி வளர்க்குறாங்கல்ல, இந்த பங்களா நாய், அந்த மாதிரி எல்லாம் இதை வளர்க்க முடியாது. ஏன்னா அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்தந்த நாடுகள் வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். அவ்வளவு ஈஸியால யாருக்குமே உங்க பிரைவேட்டா நீங்க வச்சுக்கிறதுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற இந்த அனிமல் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ள எவ்வளவு காடுகள் மலைகள் இருக்கு, சிங்கம் புலி எல்லாம் இருக்குல்ல, நம்ம நாட்டிலேயே ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம நாட்டில் இந்த அனிமலே கிடையாது. இந்த அனிமலோட ஆர்ஜின் நம்ம நாடே கிடையாது. சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க. தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, பர்மா, மியான்மர், பர்மா, இங்கதான் அந்த அனிமல் இருக்கும். அதான் அதோட ஆரிஜின் அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்தியால இப்படி ஒரு அனிமல் அதிசயம் இருக்காது அப்படிங்கிறாங்க. அது போக இது வந்து ஒரு இன்டேஞ்சர் அனிமல் வேறையா, அழிந்து வரும் உயிரினம் வேறையா அப்படிங்கிறப்ப நிறைய விவாத பொருளா மாறுது. ஒரு அழிந்து வரும் உயிரினம் இதை வந்து ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரேர் பீஸ் வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் இந்த அனிமலே இருக்கு. அப்படி இருக்கிற இந்த அனிமல் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு, அதுவும் ஒரு செலிபிரிட்டியோட வீட்டுல அப்படிங்கிற மாதிரி இதாகுது, பேசு பொருளாகுது. இந்த அனிமலை வந்து ஃபாரஸ்ட்ல ஏரியல் அந்த இது பண்ணுவாங்களே, வானத்துல சாகசம் பண்ணுவாங்களே, அந்த அந்த வானத்துல சாகசம் பண்ணுவாங்க சாகச வீரர்கள், அந்த மாதிரி இது ஃபாரஸ்ட்ல சாகசம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அனிமலுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட அனிமல் வந்து எப்படி சென்னையில ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டில எப்படி இந்த அனிமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சில அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இதுல மொத்தம் 3 அனிமல் இருந்துச்சு, அந்த 3 அனிமல்ல ஒரு அனிமல் இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஆல்ரெடி இது வந்து அழிந்து வரும் உயிரினம், என்டேஞ்சர்டு அனிமல் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதுல இருந்த 3 அனிமல்ல ஒரு அனிமல் இறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இது பெரிய பிரச்சனையா மாறுது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு வனத்துறை வந்து நடிகர் சியான் விக்ரம் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி இதுக்கு நீங்க ப்ராப்பரான விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை அவங்க ட்ரேஸ் பண்ணி ட்ரையல் பார்த்து எல்லாம் எங்கெங்கெல்லாம் வரா இது ஃபர்ஸ்ட்
ஈரோட்ல இருந்தா சென்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஈரோட்ல பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல தான் இருந்துச்சு. 3 இந்த மாதிரியான 3 குரங்கு இருந்துச்சு. இந்த குரங்கு வந்து அதுல 1 இறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இறந்துச்சு அப்படின்னா அதுக்கான அபிஷியல் டாக்குமெண்ட் இருக்கா? அத அபிஷியல் ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரண விட முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இத விட்டீங்களா? அப்படிங்கிற மாரி ஆ வனத்துறை வந்து கேட்கறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரோடுக்கு வந்து மணிப்பூர்ல இருந்து ஈரோட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. மணிப்பூருக்கு மலேசியால இருந்து வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப விஷயம் மலேசியால போய் தரையிறங்கியிருக்கு. அடுத்து எங்க போகும் அப்படிங்கிறது இந்த வரைக்கும் தெரியல. மலேசியா, மணிப்பூர், ஈரோடு, இப்போ சென்னையில இப்படி வந்திருக்கு. இத வந்து இப்ப தமிழ்நாடு வனத்துறை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலேசியா வரைக்கும் பிரச்சனை போயிருச்சு. வேற எங்கெங்க இதெல்லாம் இதாயிருச்சு. இது எல்லாமே கரெக்ட்டா வந்துச்சா? அதாவது ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கா? இதோட ஓனர்ஷிப் யாரு? எல்லாமே இது எப்படி மலேசியால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? இந்தியாக்குள்ள எப்படி வந்துச்சு? ஃபிளைட்லயா? ஷிப்லயா? இப்படி எப்படி வந்துச்சு? இல்ல டிராபிக்கிங்கா? விலங்குகளை கடத்தி கொண்டு வந்துட்டாங்களா? அப்படின்னு நெறைய கேள்விகள் வருது. இது எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஃபர்தரா என்குயரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த மாரியான ஒரு ஸ்பேஸ்ல தான் இப்ப இருக்கு. இத வந்து ஏன் இவ்வளவு இதா பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இது ஒரு அழிந்து வரும் உயிரினம். என்டேஞ்சர்ட் அனிமல் அப்படிங்கிறப்ப, இத இப்படிதான் பார்த்தாகணும். அவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த அனிமல். இது வந்து ஸ்டார்ட்டிங்ல சியான் விக்ரம் அவங்க வந்து அப்லோட் பண்ண ஒரு ரீல்ல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை, இப்ப அந்த ரீல தாண்டி இது மாரி எத்தன இந்தியாக்குள்ள வந்திருக்கு? இது மட்டும் தானா இந்தியாக்குள்ள வந்து எப்ப எத்தன வந்திருக்கு? அப்படிங்கிற மாதிரியும், இது எப்படி நீங்க உங்களுக்கு கிடைச்சுச்சு? அப்படிங்கிற மாரியான ஒரு பெரிய விவாத பொருளாக்குது. இது வந்து இந்தியாக்குள்ள எப்படி வந்துச்சு? இவரு வாங்குனாரா? விக்ரம் அவங்க வாங்குனாங்களா? இல்ல விக்ரம் அவங்கட்ட இந்த மாரி ஒரு ஆள் வித்துட்டாங்கன்னா, அப்ப வித்தவனுக்கு இது எப்படி கிடைச்சுச்சு? அப்படி எல்லாத்தையுமே ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா? எல்லாமே வேலிடா? வெரிஃபை பண்ணதா? எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கா? அப்படின்னு சொல்லி இத ரொம்ப ஒரு பெரிய ஒரு சென்சிட்டிவான மேட்டரா அத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஈஸியால யாருமே தப்பிச்சுக்க முடியாது. ரொம்ப ரேர் பீஸ் அப்படிங்கிறாங்க. இத பத்தி நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவர் ஒண்ணு அப்லோட் பண்ணாரு. அழகா இருந்தா அவரோட அடுத்த படத்தோட லுக்ல அந்த மாரி இருந்தாப்டி. சரி ஏதோ ஒரு கியூட்டா ஒரு 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 குரங்கு மாரி ஏதோ ஒண்ணு கூட பண்ணியிருக்காரு. ஃபாரின்ல இருந்து போயிருப்பாருன்னு நெனச்சா, அது ஒரு ரேர் பீஸு. கடத்திட்டு வந்துட்டாய்ங்க. அப்படி இப்படிலாம் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இது இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப மணிப்பூர்ல போய் அந்த விஷயம் லேண்ட் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி சவுத் ஈஸ்ட்ல மட்டும் தான் இந்த அனிமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம இந்தியால, தமிழ்நாட்டுல இருக்க சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாரி. இதுல வேற யார் யார் இருக்கா? அப்படிங்கிற எந்த ஒரு நேமும் இதுவரைக்கும் வெளிய வரல. ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபர்தரா இத அடுத்தடுத்து என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெறைய இடங்கள்ல என்கொயரி போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏத்த இப்ப வந்து இதுல விக்ரம் அவங்க குற்றவாளியா? விக்ரம் அவங்க தான் இதா? அப்படின்னா ஒண்ணுமே நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியாது. என்கொயரி போய்க்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்தது. விக்ரம் அவங்க ரொம்ப எதார்த்தமா அப்லோட் பண்ண ரீல்ல தான். அவங்க உண்மையிலேயே இந்த பிரச்சனை ஆகும்னா இது அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒண்ணு இருக்கு. அத கொஞ்சி விளையாடுற மாரி வீடியோ எடுத்திருக்காங்க. அத அப்லோட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஜாலியா, நார்மலா. அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்துல இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும்னு கண்டிப்பா நெனச்சிருக்க மாட்டாரு. அப்படி நெனச்சிருந்தாருன்னா, அத அப்லோட் பண்ணியிருக்கவே மாட்டாரு. இதுதான் விஷயம். ஓகேவா? இப்போ இதுதான் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. இத தவிர்த்து இதுக்குள்ள ஏதாவது ஆ ஏதாவது அப்டேட் ஏதாவது இருந்துச்சு. யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்தரா அடுத்த வீடியோல கண்டிப்பா அப்லோட் இது பண்றேன். அத பத்தின அப்டேட்ட உங்களுக்கு குடுக்குறேன். ஒரு சாதாரண ரீல்ல ஆரம்பிச்ச பிரச்சனை, இப்ப 2 நாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஆ ஒரு நேஷனல் இஷ்யூ மாரி போய்க்கிட்டு இருக்கு. இது பெரிய கிரைம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஒரு எக்ஸாடிக் பெட்ட வளர்க்கிறதும், இந்த மாரியான என்டேஞ்சர்டு அனிமல்ஸ வளர்க்கிறதும் ஒண்ணு கிடையாது. 2 வேற வேற. இந்த மாரியான அழிந்து வரும் உயிரினங்கள வந்து நாடு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இத இவ்வளவு திருட்டுத்தனமா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாரி பெரிய பிரச்சனைய இது உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு நேஷனல் மீடியாஸ்ல. இது எப்படி போக போகுது என்னலாம் தெரியல. இதுதான் இப்ப வரைக்கு நடந்தது. ஆ நடந்துகிட்டு இருக்கிறது. நடக்க போவது என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபர்தரா ஏதாவது அப்டேட் கிடைச்சா சொல்றேன். ரெகுலரா நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தரா அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.